லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். கற்பாறையில் கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கும், லைட்டாக துளிர் விடும். பட் ஆழமாக வேர் ஊடுருவி செல்ல முடியாததுனால பார்த்தீங்க அப்படின்னா அது காஞ்சு போயிடும். அப்போ இங்கே என்னென்னா, சிலர் சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறாங்க. வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் பிரச்சனையும் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி இடரல் அடைந்து போய்விடுறாங்க. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான், உபத்திரம் வரும் பொழுது பிரச்சனை வரும்போது இடரல் அடைகிறோமா, இல்லை நம்ம ஸ்திரமாக நிற்கிறோமா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டு சொல்லியிருக்கார். உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், போராட்டம் வரும், ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நம்மளுடைய இருதயம் நல்ல நிலமாக மாறணும். அப்போ ஒருவேளை என்னுடைய இருதயம் கற்பாறை போல இருந்ததுன்னா இன்றைக்கு என் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்கன்னு சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.